தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. நவசித்தி ஜோதிட குழு நடத்தும் 19வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிஆர்பி மெத்தட் என்ற தலைப்பில் மருத்துவ யோகம் உள்ள ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு நான் எடுத்து உங்களிடையே ஒரு 2 மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டு இருக்கும் ஜாதகத்திற்கு இந்த விதிகள் எப்படி பார்ப்பது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல்ல இந்த சிஆர்பி மெத்தடுக்கு ஒரு 8 ரூல் முதல்ல இருக்கு. அந்த 8 ரூலை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா அந்த எல்லா ஜாதகங்களையும் அந்த அமைப்பு கொண்டு எந்தெந்த அமைப்புக்காக ஜாதகம் பார்க்குறோமோ அதனோட அது தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற அமைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 8 ரூலை நம்ம கொஞ்சம் நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டு அடுத்தது அந்த உதாரண ஜாதகத்தை எப்படி மருத்துவ அமைப்பு எப்படி இருக்கோ அந்த ஜாதகர் மருத்துவ துறையில் படிப்பாரா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இந்த 8 ரூலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை எழுதி வச்சுக்காங்க. அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்கள் இதே மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதை பொருத்தி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் ரூல் அப்படின்னா வதை நட்சத்திரத்தோடு ஒரு கிரகம் இணையும். அடுத்தது 2வது ரூல். இப்போ இந்த வதை நட்சத்திரத்தோட ஒரு கிரகம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து இதற்கு வதை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 7வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இதுல ஒரு கிரகம் இருந்தா இந்த அஸ்வினியில் இருக்கிற கிரகமும் புனர்பூசத்தில் இருக்கிற கிரகமும் இணைந்து செயல்படும் அப்படிங்கிறத இந்த முதல் ரூலை நீங்க வச்சுக்காங்க. அடுத்தது 2வது ரூல் எப்படின்னா வைநாசிக நட்சத்திரத்தோடு இணையும். சரி, அஸ்வினிக்கு 22வது நட்சத்திரம் திருவோணம். அப்ப 22வது நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம். அப்ப அஸ்வினியில ஒரு கிரகம் இருந்து திருவோணத்துல ஒரு கிரகம் இருந்தால் இந்த 2 கிரகங்களும் இணையும். 3வது விதி வேதை நட்சத்திரத்தோடு இணையும். இப்ப வேதை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்து அஸ்வினிக்கு வேதை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டையில் ஒரு கிரகம் இருந்தால் இது ஒன்றோடு ஒன்று இணையும் அப்படிங்கிறத இந்த 3வது ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க. 4வது ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில், அதாவது ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி மக மூலம் இதுல ஏதாவது 2 நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தால், 3 நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் மாத்தி வச்சு பார்க்கலாம். 2 நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை மாற்றி வைத்து பார்க்கலாம். ஆனா ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் கிரகங்களை மாற்றி வைக்க பார்க்க முடியாது. அப்ப ஒரே கிரகத்தினுடைய 2 அல்லது 3 நட்சத்திரங்கள் கிரகம் இருந்தால் அதை மாற்றி வைத்து பலன் பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் 2 வீடுகளில் உள்ள கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு, அதே நட்சத்திரத்துல ரிஷப ராசியிலையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அப்ப மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும்
ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரூல். அடுத்தது, ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டினோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும். இப்ப உதாரணமாக ஒரு கிரகம் எந்த கிரகமா எடுத்துக்க, மேசத்துல எடுத்துக்கணும்னா, மேசத்துல ஒரு கிரகம் இருக்கு, சூரியன் இருக்காருன்னு வச்சுக்காங்க. இப்ப இந்த சூரியன் மேசத்தில் இருக்காரு, செவ்வாய் மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்காங்க. இப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் இணையும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஆனா இதுவே மேசத்துல செவ்வாய் இருந்து மிதுனத்துல புதன் இருந்தா, அல்லது மிதுனத்துல புதன் இருந்து, மன்னிக்கணும், மேசத்துல புதன் இருந்து மிதுனத்துல செவ்வாய் இருந்தா இது பரிவர்த்தனை. நான் பரிவர்த்தனையை சொல்ல வரல. எந்த ஒரு வீட்டிற்கு கிரகம் வீடு கொடுத்த கிரகத்தோடு இணையும் அப்படின்னா, இப்ப மேசத்துல சூரியன் இருக்காரு, அதுக்கு வீடு கொடுத்த செவ்வாயோட அந்த கிரகம் சூரியன் தொடர்புல இருப்பாரு அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் அமர்ந்த இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும். அதே மாதிரி அந்த கிரகம் இப்ப சூரியன் மேசத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்காங்க. அப்ப சுக்கிரனோடு அவர் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு கிரகத்தின் வீடு மற்றும் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களும் இணையும். ஒரே கிரகத்தின் வீடு மற்றும் நட்சத்திரங்கள், அதாவது இப்போ ஒரே வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷத்துல அதுக்கு நட்சத்திரம் கொடுத்தது சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் இது ரெண்டோட தொடர்புல வரும். அப்ப இந்த 8 விதிகளை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்த அந்த ஜாதகங்கள் எப்படி இணைவை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக, ஒருவர் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த சிஆர்பி மெத்தட்ல ஒரு 10 விதி இருக்கு. இந்த 10 விதிப்படி அந்த ஜாதகத்துல அமைந்திருந்தால், அதுக்கு ஏற்றால் போல தசாபுத்தி வந்தால், அந்த ஜாதகம் கண்டிப்பா மருத்துவம் படிக்க வாய்ப்புண்டு அப்படின்னு தாரமா சொல்லலாம். சரி, அந்த 10 விதி என்ன அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். 10க்கு அல்லது 10ஆம் அதிபதிக்கு குரு தொடர்பு, 10க்கு கேது அல்லது 10ஆம் அதிபதிக்கு கேது தொடர்பு, 10க்கு அல்லது செவ்வாய்க்கு செவ்வாய் தொடர்பு, 10க்கு செவ்வாய் தொடர்பு, 10க்கு குரு தொடர்பு, 10க்கு கேது தொடர்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா 9, 10 தொடர்பு, 10, 11 தொடர்பு, 11, 12 தொடர்பு, 12, 1 தொடர்பு, 1, 8 தொடர்பு, 8, 10 தொடர்பு, 6, 7 தொடர்பு. இந்த 10 விதிகள் ஒரு ஜாதக கட்டத்தில் பொருந்தி அவர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க, இந்த ஜாதகர் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அதற்கு அந்த காலகட்டத்தில் இந்த தொடர்புள்ள தசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பா ஜாதகர் மருத்துவத்தை படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம தீர்க்கமா சொல்லலாம். சரி, இந்த 10 விதிகளை மறுபடியும் ஒரு சொல்றேன். 10ஆம் இடத்திற்கு குரு தொடர்பு 1, 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு 2, 10ஆம் இடத்திற்கு கேது தொடர்பு 3, 9, 10 தொடர்பு இது 4, 10, 11 தொடர்பு 5, 11, 12 தொடர்பு 6, 12, 1 தொடர்பு 7, 1, 8 தொடர்பு 8, 8, 10 தொடர்பு 9, 6, 7 தொடர்பு 10. சரி, இந்த தொடர்புகள் ஏன் இந்த ரூல் அப்படின்னா, குருங்கிறது காலபுருஷனுக்கு 9, 10ங்கிறது தொழில். அப்ப பாக்கியமும் தொழிலும் இந்த ஜாதகத்தில் இருக்கணும். சரி, 10ஆம் இடத்திற்கு ஏன் செவ்வாய் தொடர்போ வேணும் அப்படின்னா, இந்த ஒருவரை ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அந்த திறமை, அந்த ஆளுமை இருந்தாதான் சக மனுஷனை நம்ம ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஊசி போடுவாரு,
ஆபரேஷன் பண்ணுவாரு, அதுக்கு அவர் தாங்கணும், கட்டுப்படணும். ஒருவர் இன்னொருவருக்கு தொழில் மூலியமா கட்டுப்படுவது அப்படிங்கிறது இந்த 10 செவ்வாய் தொடர்பு. சரி சார், 10க்கு ஏன் வந்து கேதுனுடைய தொடர்பு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது தான் ஞானக்காரகன், அறிவுக்காரகனை விட சில நேரம் படிச்சது மறந்து போயிடும். அந்த சமயோதித சித்த புத்தியில, சமயோதித புத்தியில அந்த சித்தத்துல அவர் தெளிவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதுதான் வந்து அந்த கேது. அடுத்தது பாத்தீங்கன்னா 10-11 தொடர்பு அப்படின்னா அது நிரந்தரமா இருக்கணும் அந்த தொழில். அதே மாதிரி வந்து 11-12 ஏன் அப்படின்னா நடைமுறையில 11 தொடர்ந்து பயணப்படணும். 1-8 ஏன் சார்? 1 அப்படின்னா ஜாதகர், 8 என்னன்னா தீர்க்கமான முடிவெடுத்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடியது. இப்ப டாக்டர் தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற தொழில் மாதிரி சாதாரணமா வந்துட முடியாது. எவ்வளவு நேரத்துல ஒரு இக்கட்டான நேரம், எவ்வளவு நேர காலம்னே பார்க்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அந்த தொழில. டாக்டர் தொழிலுங்கிறது அறிவு சம்பந்தமாகவும் இருக்கும், அதே சமயத்துல நம்மளுக்கு நிம்மதிங்கிறது சுத்தமாவே அந்த டாக்டர் தொழில சேவை அப்படிங்கிற அடிப்படையில ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எந்த நேரம்னு பார்க்க முடியாது, பகல் நைட்டு எந்த நேரம்னாலும் நம்ம வந்து அந்த வாடிக்கையாளரை போய் பார்த்து அவருக்கு வந்து நம்ம செய்யணும். அப்பனாதான் அது தொழில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6-7 அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு 9-10 அப்படிங்கிற அமைப்பு. அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 9-10 அப்படிங்கிறது வந்து 6-7 அமையும். இந்த அடிப்படையில் இந்த 10 விதிகளை ஒரு ஜாதகத்தில் நாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஜாதகம் மருத்துவருக்கு கண்டிப்பா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம அந்த போர்டுல வந்து அந்த ஜாதகத்தை போட்டிருக்கோம், 2 ஜாதகத்தை. அந்த 2 ஜாதகத்துக்கு இந்த ரூல் அப்ளை ஆகுதா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த டாக்டர் படிப்புக்கான ஜாதக அமைப்பு நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக விளங்குறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஜாதக ஆய்வுக்கு இப்போ அந்த போர்டுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். 6/12/2002 பிறந்திருக்கிறாரு. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராசிபுரம். நேரம் பார்த்தீங்கன்னா 4:16 மாலை. இப்போ இவர் 2வது வருடம் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கார். சரி, இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய நட்சத்திரங்களை பார்த்துருப்போம், கிரகங்களை பார்த்துருவோம். முதல்ல லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்தில் ராகு ரோகிணியில் இருக்கிறாரு, சனி மிருகசீரிசத்தில் இருக்காரு, குரு வந்து கடகத்தில் இருக்காரு, ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கிரனும் செவ்வாயும் துலாத்துல, சுக்கிரன் சுவாதி, செவ்வாயும் சுவாதியில தான் இருக்கு. கேது உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்காரு, கேது வந்து அனுச நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே மாதிரி தனுசுல பாத்தீங்கன்னா புதனும் சூரியன் இருக்காங்க. புதன் வந்து போராடம், சூரியன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்காரு. சந்திரன் பாத்தீங்கன்னா பரணியில் இருக்காரு மேஷத்துல. அப்ப இந்த ஜாதகத்துல முதல்ல 10க்கு குரு தொடர்பு வரணும். இந்த லக்னம் எந்த லக்னம்? ரிஷப லக்னம். அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடம் எது? கும்பம் இல்லையா? 10ஆம் இடம் கும்பம். இப்ப இந்த கும்பத்துக்கு 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய தொடர்பு வரணும். அப்ப இந்த குருவுக்கு 10ஆம் அதிபதி சனி. அப்ப அந்த 10ஆம் அதிபதி சனி தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப சனி 10ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலியமா இந்த ஜாதகருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? 10ஆம் இடம். அப்ப குரு வந்து 10ஆம் இடத்தை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். குரு தொடர்பு இந்த குரு இது 10ஆம் இடம். அப்ப இந்த சனி இங்கிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஆனா குரு வந்து தன்னுடைய நேரடி பார்வையில பார்க்கல. எப்படி பார்க்கல? இங்க பாருங்க, 7ஆம் இடம் இங்க, 7ஆம் இடம் கடகம், 8, 9, 10. சனி வந்து குரு வீட்டை பார்த்துறார். சனி வந்து குரு வீட்டை பார்க்கிறாரா?
10ஆம் அதிபதி சனி வீட்டை குரு வீட்டை பார்த்தாலே அந்த கனெக்ஷன் வந்துருது. அடுத்தது பாத்தீங்கன்னா 10க்கு செவ்வாய் தொடர்பு வரணும். இப்ப 10க்கு எப்படி செவ்வாய் தொடர்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகசீரிஷத்துல சனி இருக்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி சாரத்தில் செவ்வாயினுடைய சாரத்தில் 10ஆம் அதிபதி இருக்கு. அப்ப 10ஆம் அதிபதிக்கு செவ்வாயினுடைய தொடர்பு வருது. அடுத்தது 10ஆம் இடத்திற்கு கேதுனுடைய தொடர்பு வரணும். கேது அனுச நட்சத்திரத்தில் இருக்காரு. 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடம் தொடர்பு வந்திருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா 9, 10 தொடர்பு வரணும். 9ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதியும் சனியே. அப்ப 2 வீட்டுக்கும் ஒரே கிரகமா அவர் வர்றதுனால 9, 10 தொடர்பு வந்துருது. அடுத்தது 10, 11 தொடர்பு அப்படின்னா மறுபடியும் அதே ரூல் தான். சனி தனுசு வீட்டை பார்த்துறாரு, அந்த 10, 11 தொடர்பு வந்துருது. அடுத்தது 12, 1 தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 12ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 1ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த 2 பேருமே துலாத்துல செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. அப்ப அந்த 12, 1 தொடர்பு வந்துருது. அப்ப 1, 8 தொடர்பு அப்படின்னா 1ங்கிறது நம்மளுக்கு ரிஷபம் சுக்கிரன். அடுத்தது பாத்தீங்கன்னா 8ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு. இப்ப சுக்கிரனும் குருவும் இணைக்கணும் இந்த ஜாதகத்துல. சுக்கிரனும் குருவும் இந்த ஜாதகத்துல எப்படி இணையும்? குரு பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்காரு, சுக்கிரன் பார்த்தா துலாத்துல இருக்காரு. இது 2 இணையுமா அப்படின்னா இணையாது. ஆனா அதே சமயத்துல எப்படின்னா வதை வைநாசிக வேதையில தொடர்பு வரும் அப்படின்னு நம்மளுடைய 8 ரூல்ல ஒரு ரூல் இருக்கு. அப்ப இந்த ஜாதகத்திற்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குருவினுடைய வதை நட்சத்திரம் ஆயில்யத்திற்கு வதை நட்சத்திரமா வரக்கூடியது சுவாதி. அப்ப அந்த சுவாதிக்கு அமைய எப்படின்னு பாருங்க, விரல் விட்டு எண்ணிக்காங்க. ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 7வது நட்சத்திரமா இந்த சுவாதி வருது. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் சுவாதி. அப்ப வதை நட்சத்திரத்தோட இணையுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 8, 10 தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது குருவும் சனியும் தான். அதே ரூல் அப்படி அது இணையுது. 6, 7 தொடர்பு இந்த ஜாதகத்துல பாக்குறோம். 6, 7 வீடு அதிபதி யாரு? 6ஆம் அதிபதி ஜாதகத்துக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே செவ்வாயும் சுக்கிரனும் தான் இந்த ஜாதகத்துக்கு. அவங்களும் துலாத்துல இணைஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ரூல் 10 விதிப்படி இந்த ஜாதகத்துல இந்த 10 ரூலும் இதுல பொருந்தி இருக்கிறதுனால இவர் ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு 2வது வருஷம். அதே போல இந்த ஜாதகமும் MBBS முடிச்சு அதுக்கு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிற ஜாதகம். இது கோயம்புத்தூர்ல பிறந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துல இந்த 10 ரூலை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா வரும். முதல்ல 10க்கு குரு தொடர்பு. இந்த லக்னம் என்ன லக்னம் இந்த ஜாதகத்துக்கு? விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 10 யாரு? சூரியன். அப்ப சூரியன் 10லயே இருக்கா? 10ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு வரணும். 10ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கும் தொடர்பு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் வீடு கொடுத்தவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அதே சமயத்துல இப்ப இந்த செவ்வாய் ஆயில்யத்தில் இருக்கு. இதுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்தோட தொடர்பு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வீடு கொடுத்தவனோட தொடர்புல இல்ல. ஆனா சாரம் கொடுத்தவனோட புதனோட தொடர்புல இந்த 10ஆம் வீட்டுல புதன் இருக்காரு. அப்ப செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவன் புதன் 10ஆம் வீட்டோட இருக்கு. அப்ப தொடர்புல வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா கேதுனுடைய தொடர்பு இந்த 10ஆம் இடத்திற்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். கேது எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப கேது சிம்ம இந்த லக்னத்திற்கு 1, 2, 3, 4 இருக்கும்போது இந்த கேது தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமா 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப கேதுனுடைய தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு வந்துருது. அடுத்தது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 10 தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு வரணும்.
இப்ப இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம். இந்த கடகத்திற்கு 9ஆம் அதிபதி சூரியனும் சந்திரனுடைய தொடர்பு வரணும். அப்ப எப்படி தொடர்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9, 10 அப்படிங்கும் போது இந்த 9க்கு தன்னுடைய சொந்த வீட்டில் இதுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் இதோட இணைஞ்சிருக்கா? வீடு கொடுத்தனோட இணைஞ்சிருக்கா? அப்ப 9, 10 தொடர்பு வந்துருச்சா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 10, 11 தொடர்பு. அப்ப 10ஆம் அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி யாரு? புதன். ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்களா? அப்ப புதனும் சூரியனும் இந்த ஜாதகத்தில் இணைஞ்சிருக்காங்க. அப்ப 10, 11 தொடர்பு வருது. அடுத்தது 11, 12 தொடர்பு யாருன்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், 12ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவங்க ரெண்டு பேரும் இதுல இணைஞ்சிருக்காங்களா? அப்ப 11, 12 இணைஞ்சிருக்காங்க. 12, 1 யாருன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி செவ்வாய். இப்ப இந்த செவ்வாயும் சுக்கிரனை எப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மக நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமா வரும். அப்ப வைநாசிக நட்சத்திரம் மூலம் இது இணையும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1, 8 தொடர்பு. அப்ப 1ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 8ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப பழையபடியே அந்த மகத்துக்கு 22வது நட்சத்திரம் ஆயில்யமா வரும், அது இணையும். அடுத்தது பாத்தீங்கன்னா 8, 10 தொடர்பு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? புதன். 10ஆம் அதிபதி யாரு? சூரியன். ஆல்ரெடி இணைஞ்சிருக்காங்களா? 8, 10 இணைஞ்சிருக்கா. அப்ப 6, 7 தொடர்பு இந்த ஜாதகத்துல இணையணும். இப்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அடுத்தது 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜாதகத்துல எப்படி இணைவாங்க? அதே மாதிரி சொன்ன வைநாசிக நட்சத்திரம் மூலியமாவே இணைவாங்க. அப்ப அதே வைநாசிக வேதனுடைய தொடர்பு மூலியம் நாம கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரு தொடர்பு மூலம் அவங்க உயர்ந்த நிலைக்கு போவாங்க. டாக்டர் இப்ப இந்த பொண்ணு MBBS முடிச்சு அதுக்கு மேல கண்டக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்புல நம்ம ஈஸியா ஒரு ஜாதகம் டாக்டருக்கு படிக்க போவாங்களா அப்படிங்கிறத சொல்லலாம். கரெக்டா அவங்க அந்த கிரக கோச்சாரம் தசா புத்தி எல்லாம் அந்த கரெக்டா செட் ஆகணும். அதை பார்த்து நம்ம சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் இது டாக்டருக்கு படிக்குமா, வாய்ப்பு இருக்கா, ரைட், எப்ப, அதாவது இப்ப நீட்ல ஃபர்ஸ்ட் தடவை கூட எழுதிட்டு 2வது அட்டெம்ப்ட் கூட ஜெயிப்பாங்க. அந்த தசா புத்தி காலங்கள் அவங்க சப்போர்ட் இல்லாம இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களால அட்டன் பண்ண முடியாது. கண்டிப்பா 2வது டைம் அவங்களால அட்டன் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத இந்த CRP மெத்தட் மூலியம் ரொம்ப ஈஸியா தெளிவா சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, அந்த வதை வைநாசிக வேதைய நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த 8 ரூல்களை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகர் டாக்டருக்கு படிப்பாரு, இந்த ஜாதகர் இன்ஜினியரிங் போவாரு, இந்த ஜாதகர் ஆடிட்டுக்கு படிப்பாரு, இந்த ஜாதகர் வக்கீலுக்கு படிப்பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த ஜாதகத்துல ரூல் தான். 1, 1, 2 அது எங்க போனாலும் உலகத்துல 1, 1, 2 தான். அதே மாதிரி இந்த ரூல் அப்ளை ஆகாத போவே போவாது. டாக்டருக்கு இருந்தாலும் எந்த ஜாதகத்துக்கு அந்த ரூலுக்கு அதுக்கு தேவையான ரூல் கண்டிப்பா அதுல இருக்கும். இப்படித்தான் இந்த டாக்டர் வக்கீல் என்ன திருமண காலம் ஒரு ஜாதகத்துல திருமணம் அமையுமா அமையாதா அப்படிங்கறது தெளிவா சொல்ல முடியும். முதல்ல திருமண பாக்கியம் இருக்கா, இல்ல முதல் தரத்தோட நிக்குமா, 2ஆம் தரம் இது முதல் தரம் போய் 2ஆம் தரத்துல நிக்குமா, 2ஆம் தரம் போய் 3ஆம் தரத்துல நிக்குமா, அல்லது எந்த தாரம் கட்டினாலும் நிக்காது அப்படிங்கிறதுக்கும், அல்லது கல்யாணமே ஆவாத்துக்கும் பக்காவான ரூல் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா சொல்லிடலாம். நீங்க அதுக்கு மேல நீங்க எங்க வேணாலும் போய் பார்த்துக்கோங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க, இதுக்கான ரூல் இதுதான், இப்படித்தான் இந்த ஜாதக அமைப்பு அப்படின்னு தீர்க்கமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைய கருத்தரங்கில் வந்திருந்த இதுவரை இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாகவும் மற்றும் நிர்வாக குழுவின் சார்பாகவும் நவசக்தி ஜோதிட குழுவின் மற்றும் ஏனைய உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாதாந்த கருத்தரங்கில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி நன்றி.
நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் வேலுசிவா அவர்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை பற்றியும் சிஆர்பி மெத்தட் என்கின்ற வகையிலே ஒரு சிறப்பான உரையாற்றினார். அவர்களுக்கு வாஸ்து நிபுணர் ராஜயோக வாஸ்து ரவி அவர்களை பொன்னாடை போட்டு மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.